Hello, my dear first standard குட்டீஸ். How are you all? எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? கிளாஸஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எக்ஸாம் எல்லாம் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு கிளாஸஸை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, எல்லோரும் கிளாஸஸை கண்டினியூஸாக பாருங்கள். மேக்ஸ் எல்லாம் நிறைய சம்ஸ் போட்டு பாருங்கள். ஏன்னா அடிஷன்ஸ், சப்ராக்ஷன், நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும், நிறைய சம்ஸ் போட்டு பார்க்கணும். மற்ற சப்ஜெக்டும் அப்படி தான். மற்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு அழகாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஸோ எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். இப்போது படித்தாதான் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே தெரியாமல் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போனீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஒன்றுமே உங்களால் கேதர் பண்ணிக்கவே முடியாது, ஒன்றும் படிக்க முடியாது. இதை படிக்கிறதா கன்ஃபியூஷன் அவ்வளோ ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள போர்ஷன்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்டு அடுத்த கண்டினியூஸாக கிளாஸஸுக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அதே மாதிரி புக்கு வாங்காதவங்களும் சீக்கிரமாக புக்கை வாங்கிக்கோங்க. உங்களுக்காக தான் சொல்கிறோம், எங்களுக்காக கிடையாது. சரியா? ஸோ எல்லாருமே புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கும் அதே மாதிரி தான்ப்பா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு வரைக்கும் இப்போ உள்ள புக்ஸ் யூஸாக இருக்கும். இப்போ ஓல்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படித்த அண்ணாக்கள்கிட்டலாம் கேளுங்க, எல்லாருமே புக்கை என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வீட்டில் கேர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ரீசன் என்னென்னா அதில் நிறைய நியூஸ் இருக்குது, எங்களுக்கு நிறைய தேவையான ஜிகேலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிவிட்டு புக்கை வீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ புக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு போகிறது வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமும் அந்த புக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சொல்லப்போனால் மிஸ்ஸுங்களுக்கே எங்களுக்குமே உங்களோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு புக்கு யூஸ் தான். ஏன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய நியூஸ் அதுலேருந்து கேதர் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். சரியா? சரி, இனி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓரல் காம்படிஷன்ஸ், ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன், ட்ராயிங் காம்படிஷன், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷன்ல எல்லாம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? உங்கள் மம்மி டாடி ஹெல்ப் பண்ணாங்க அதனாலயா? ஆனால் ஓரல் காம்படிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 65% பக்கத்தில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. சரியா? பேலன்ஸில் மெம்பர்ஸ் என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போது அங்கே மம்மி ஹெல்ப் பண்ணாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ ஓரல் காம்படிஷன்னா உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கா? கஷ்டப்படாதீங்க, இப்போ படிச்சிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நிறைய வீடியோஸ், மாடல் வீடியோஸ் நிறைய கிளாஸ்லேருந்து உங்களுக்கு போடுறோம், திரும்பவும் சென்ட் பண்ணுறோம். ஏற்கனவே சென்ட் பண்ணிட்டோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணும். சரியா? இப்போது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் உண்டு. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது, நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 10 லைன் படித்து நீங்கள் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணாலே அவ்வளோ சந்தோஷம். எனக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா எல்லா அண்ணாக்காவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சொன்னால் போதும், ஜஸ்ட்டு நாங்கள் யாருக்குமே இதே மாதிரி கால் பண்ணி பேசுகிறதே கிடையாதுப்பா. உண்மையே சொல்ல போனால் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க, பார்ட்டிசிபேட் பண்ண வைங்கன்னு யாருக்குமே இது வரைக்கும் நாங்கள் கால் பண்ணி பேசுனது கிடையாது. இந்த இயர் வரைக்கும் மெனி மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கு காம்படிஷன் அன்னைக்கு தான் தெரியும். ஸோ நாங்கள் இப்படி எந்த இயருமே நாங்கள் கால் பண்ணி எந்த பேரண்ட்ஸுக்கிட்டேயும் பேசுனது கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். இதில் வேறு உங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு வந்துருச்சு. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் கம்மியாக இருக்குது. 1500 ப்ரைஸஸ் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஆனால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? 65 தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கில் 100% மிஸ்ஸுனா வீடியோ உங்களுக்கு போடணும். எல்லாருமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கிறீங்க. எல்லாரோட மார்க்கை பார்த்தீங்கன்னா 95 above தான் வாங்கியிருக்கீங்க. ஏன் இதை மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? நிறைய பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உங்களை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் சொல்லி கொடுக்குறேன் மிஸ், ஆனாவே உட்காரவே மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஷேமாகவே இல்லையா? ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் வீடியோ சென்ட் பண்ணியே ஆகணும்.
ஓகேவா? நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸஸை நாங்கள் தர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். லாஸ்ட் இயர் ப்ரைஸஸும் சீக்கிரமாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சுப்பா. இந்த வருஷத்துக்குள்ள ப்ரைஸஸுமே வந்துருச்சு. அதான் சொன்னேன்ல 1500 ப்ரைஸஸ் வந்து ரெடியாக இருக்குது. 1500 ப்ரைஸஸுக்கு மேலே தான் நாங்கள் எவ்ரி இயர் வந்து ஜனவரி 26 அன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். இந்த இயர் நீங்கள் எல்லோரும் வாங்கணுன்னு தானே நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா அவ்வளோதான். அதே மாதிரி இன்னும் சொல்கிறேன், வேறு ஸ்கூல்ஸ்லாம் இப்படி டைம் தர மாட்டாங்க. வேணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோப்பா, இல்லையா போ, அவ்வளோதான். 1 or 2 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த 1 or 2 மெம்பர்ஸுக்கு மட்டும் ப்ரைஸஸை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, உங்களுக்காக மட்டும்தான். சரியா? ஸோ உங்களுக்காக திரும்பவும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கீங்கல்ல, அவங்களுக்காக திரும்ப உங்களுக்கு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறோம். திரும்பவும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஓரல் காம்படிஷனுக்கு. சரியா? பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களுக்காக. ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். சீக்கிரமாக வீடியோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன்? மிஸ் சொன்னால் கேட்பீங்க தானே? சரி, பார்க்கலாம் எத்தனை பேர் 1 வீக்குக்குள்ளாடி காம்படிஷனுக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அதில் இன்னொன்று சொல்கிறேன், 1 or 2 மெம்பர்ஸ் என்ன தெரியுமா பண்ணியிருக்கீங்க? ஆடியோ பிடிச்சி சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஆடியோ பிடிச்சி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உங்களோட ஆக்ஷன் எல்லாமே எங்களுக்கு தேவை. உங்களோட ஐஸோட எக்ஸ்ப்ரெஷன், ஃபேஸு ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஆக்ஷன், உங்களோட ஹேண்ட் எப்படி ஆக்ஷன் பண்ணீங்க, எந்த பொசிஷனில் நின்று சொல்கிறீங்க, அது எல்லாமே எங்களுக்கு தேவை. அதுக்கு மார்க் இருக்குல்ல. ஸோ ஆடியோ வேணாம், வீடியோ தான் வேணும். ஓகேவா? ஓகே, டுடே we are going to learn the subject English. இங்கிலீஷில் லெசன் 2 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதில் நோட் எக்ஸசைஸ் மட்டும் இருக்குது. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்களை பற்றி பார்த்துட்டு நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இந்த பிக்சரை பார்க்குறீங்க, சென்டரில் இருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும், அன்னை தெரசா மேம் அவங்க தான். சரியா? எல்லாருக்குமே பிடிச்ச நிறைய பீப்புள்ஸை நேசித்து அன்னை தெரசா அவங்கள பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஒரு கோட்ஸோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு. ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு. யார் வேணாலும் உங்களை வெறுத்துட்டு போயிடலாம். சரியா? பட் நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்கள நேசிக்கிறவங்களா இருக்கணும். மற்றவங்கக்கிட்ட பாசமாக இருக்கிறவங்களா நம்ம இருக்கணும். சரியா? அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே பேர் அன்னை தெரசா. அதுதான் இவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா ஆக்னஸ் கோஞ்சா போஜா ஜியூ. ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் பாருங்கள், ஆக்னஸ் கோஞ்சா போஜா ஜியூ. புரியுதா? மிஸ்ஸுக்குமே சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? ஒரு 5 times 10 times சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைண்டில் செட் ஆகும். ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், ஆக்னஸ் கோஞ்சா போஜா ஜியூ. சரியா? இவங்க எந்த கண்ட்ரியில் பார்ன் ஆனாங்க அப்படின்னா அல்பேனியா. எந்த கண்ட்ரியில் பார்ன் ஆனவங்க? எஸ், அல்பேனியா கண்ட்ரியில் பார்ன் ஆகி அங்கே இருந்த நிறைய பூர் பீப்புள்ஸ், லெப்ரசி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளோட இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருந்த பூர் பீப்புள்ஸ், லெப்ரசி பீப்புள்ஸ், அதுக்கப்புறமா டெட் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணவங்க தான் இவங்க. சரியா? டோட்டல் பார்த்திங்கன்னா 45 years வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஏஜில் 45 years மக்களுக்காகவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் பேர் சொன்னேன்ல, அதில் கோஞ்சா அப்படிங்கிறது அந்த 3 வேர்ட்ஸுமே அல்பேனியா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லாங்குவேஜில் உள்ள நேம் தான். கோஞ்சா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரோஜா அரும்பா. சரியா? ரோஜா அரும்பு தான் கோஞ்சா அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா ரோஜா அரும்பு. சரியா? ஸோ அவங்களோட நேம் ஒரு 5 times சொல்லிக்கோங்க. ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், ஆக்னஸ் கோஞ்சா போஜா ஜியூ. அதில் கோஞ்சா அப்படிங்கிறதோட மீனிங் என்னது? எஸ், ரோஜா அரும்பு. சரியா? ஃபஸ்ட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சரியா? எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னா மற்றவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு. சரியா? இப்போவும் அப்படி தான் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அதாவது யாருக்காவது தேவை அப்படின்னா நம்ம கூட கொடுக்கலாம். சரி, அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு என்ன பண்ணாங்க?
இப்படிப்பட்ட புவர் பீப்புள்ஸு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குப்பா, அதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னான்னு தெரில. மிஸ் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். கொல்கத்தா பிளேஸில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கடை வீதி, சரியா, அங்கே போய் ஒரு ஷாப் கீப்பர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இப்படி லெப்ரசி பீப்புள்ஸ் இருக்காங்க, ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் மணி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே கையை காமிச்சு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களோட ஹேண்டில் துப்பி வச்சுட்டாங்க. சலேவாவை ஃபுல்லாகவே துப்பி வச்சுட்டாங்க. இவங்க எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லாமல் அது அவங்களோட ட்ரெஸ்ஸில் தொடச்சிட்டு, இது வந்து நீங்கள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு, கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்மளோட கையில் யாராவது துப்புனா நம்மளோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் என்ன ஆகும்? செம்ம கோவம் வந்துடும், அப்படி தானே? ஆனால் அவங்க கோவமே படலை, ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல், இது எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கேட்கவும், அந்த பர்சன், அந்த ஷாப்கீப்பர் மனம் திருந்தி என்ன பண்ணாங்க, அந்த பீப்புள்ஸுக்காக ஹெல்ப் பண்ணி சாரியும் கேட்டாங்க. சரியா? இந்த ஸ்டோரி நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரேட் லெஜண்ட் தான் அன்னை தெரசா. ஆக்னஸ் கோஞ்சா போஜாஜியூ. சரியா? நெய்மை மறந்துடாதீங்க. கோஞ்சா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா ரோஜா அரும்பு. சரியா? இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, லெசன் 2 பற்றி ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். மை ஜேர்னி. ஜேர்னினா ட்ராவல் பண்ணுறது. நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சரியா? மிஸ்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். சரியா? இதில் ஒரு கேர்ள், அவள் ட்ரீமிங்கில் எப்படி ட்ராவல் பண்ணா, அதை தான் இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போது நோட் எக்ஸசைஸை இதில் பார்க்க போகிறோம். சரி, ரோமன் நம்பர் 1 என்னன்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு ஒன் டைம் மிஸ் ரீட் பண்ணுறேன் ஃபுல்லாக. 15 வேர்ட்ஸ் இருக்குது. சரியா? 5 நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ட்ராவல், ஏரோப்ளேன், traffic signal, helmet, track. Once more first 5 read பண்ணுறேன். ரோமன் நம்பர் 1 dictation words. travel, aeroplane, traffic signal, helmet, track. ட்ராவல்னா ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறது, பயணம்னு சொல்லுவோம் தமிழில். சரியா? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறது. ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம்? மெனி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். பஸ்ஸு, வேன், காரு, ஸ்கூட்டர், ட்ரெயின், ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், இது எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸோட நேம். நெக்ஸ்ட் ஒன் ஏரோப்ளேன். ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு சீக்கிரமாக போகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். சரியா? யார் இதை வந்து ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சது, இன்வென்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா? எஸ், ரைட் பிரதர்ஸ். அவங்க தான் ஃபஸ்ட்டாக இன்வென்ட் பண்ணாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் டிராஃபிக் சிக்னல். தேர்ட் ஒன் டிராஃபிக் சிக்னல். சரியா? எங்கெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக, அதாவது வெஹிக்கிள்ஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கும். அதில் 3 லைட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அதோட சிக்னல்ஸ் என்னான்னு தெரிஞ்சிருக்கணும் சொல்கிறேன். ரெட்டு, க்ரீன் அண்ட் எல்லோ. சரியா? ரெட் லைட் எரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? எஸ், ஸ்டாப் பண்ணணும். சரியா? க்ரீன் லைட் எரிஞ்சிருச்சுன்னா எஸ், மூவ் பண்ணிக்கலாம். எல்லோ லைட் எரியும் போது க்ரீன் லைட் வரப்போகுது, ஸோ போகிறதுக்கு ரெடியாக இருங்க, அதை சொல்கிறது தான் எல்லோ லைட். நெக்ஸ்ட் ஒன் ஹெல்மெட். பைக்கில் போகும்போது கண்டிப்பாக வியர் பண்ண வேண்டியது ஹெல்மெட். சரியா? உங்கள் டேடியோ உங்கள் மம்மியோ வெளியே போகும்போது ஹெல்மெட் வியர் பண்ணாமல் போனாங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. சரியா? அது எதுக்கு? நம்மளோட ஹெட்டை வந்து பாதுகாக்கிறது. அதாவது எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹெட் வந்து எப்படி இருக்கும்? பாதுகாப்பாக இருக்கும். சரியா? ஹெட்டுக்குள்ளாடி தான் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பிரெயின் இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஹெல்மெட். சரியா? வேறு பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஹெட், பிரெயின் டேமேஜ் ஆனால் அவ்வளோதான். அதுக்கு தான் உங்கள் மம்மியோ உங்கள் டேடியோ அவுட்டிங் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ண ஞாபகப்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ராக். ட்ராக்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ட்ரெயின் போகக்கூடிய ரயில்வே ட்ராக். சரியா? ஸோ ஒன்ஸ் மோர் இந்த 5ஐயும் ரீட் பண்ணிவிட்டு அடுத்து போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் ட்ராவல், செகண்ட் ஒன் ஏரோப்ளேன், தேர்ட் ஒன் டிராஃபிக் சிக்னல், ஃபோர்த் ஒன் ஹெல்மெட், ஃபிஃப்த் ஒன் ட்ராக். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், ஹெலிகாப்டர். Seventh one stream, eighth one pedal with your feet, ninth one dream, 10th one zebra crossing. Once more read பண்ணுறேன். 6th one helicopter, 7th one stream, 8th one pedal with your feet,
9th one ட்ரீம், 10th one zebra crossing. ஹெலிகாப்டர் அப்படின்னா அதுவும் ஒரு வெஹிக்கிள் தான் தெரியும். அதில் வந்து ஒன்லி 4 members தான் போக முடியும். சரியா? ஏதாவது ஸ்டோம் வந்துச்சு அப்படின்னா, நிறைய ஃப்ளட்டு வந்துருச்சுன்னா அந்த டைமில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எஸ், இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் வருவாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க? பார்க்குறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். சரி, அது மட்டும் இல்லை, ஆர்மி பீப்புள்ஸ் தான் இதை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரீம்னா ஓடை. சரி, ரெய்னி சீசன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஸ்ட்ரீம் வந்து ஃபார்ம் ஆயிரும், கொஞ்சம் நாள் அது காணாமல் போயிடும். ஸ்ட்ரீம்னா ஓடை. நெக்ஸ்ட் ஒன் பெடல் வித் யுவர் ஃபீட். சைக்கிள் வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதில் இருக்கக்கூடிய பெடல்ஸை மிதித்து தான் சைக்கிளை வந்து ட்ரை பண்ண முடியும். அந்த பொயமில் வந்து ஒரு லைன் தான் இது, பெடல் வித் யுவர் ஃபீட். நெக்ஸ்ட் ஒன் ட்ரீம்னா கனவு காண்றது. சரியா? சிலவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க, ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. சிலவங்க என்ன செய்வாங்க? யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும்னு யோசிப்பாங்க, செஞ்சு முடிச்சிருவாங்க. சரியா? அப்துல் கலாம் அங்கிள் கூட சொல்லியிருக்காங்க, கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காங்க. எதை நினச்சி? நம்மளோட எதிர்காலத்தை நினச்சி தான் கனவு காணணும், சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளோட எதிர்காலம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நினச்சி கனவு காணணும். அதை வந்து என்ன பண்ணணும்? செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் சீப்ரா கிராசிங். சீப்ரா கிராசிங்கில் ஸ்ரீப்ரா பார்த்துருப்பீங்க அப்படி தானே, வரி குதிரை. அதில் எப்படி பிளாக் ஒயிட் லைன் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. சரியா? இப்போ திருச்சியில் கோட்டை வாசல் போனீங்க அப்படின்னா அங்கே போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய பேர். சிக்னல் வந்து ரெட் கலர் லைட்டில் எரியும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த சீப்ரா கிராசிங்கில் நம்ம ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, பீப்புள்ஸு கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த சீப்ரா கிராசிங் வழியாக தான் நடந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மூவ் ஆவாங்க. சரியா? ஒன்ஸ் நான் ரீட் பண்ணுறேன் 6th to 10 வரைக்கும். ஹெலிகாப்டர், ஸ்ட்ரீம், பெடல் வித் யுவர் ஃபீட், ட்ரீம், சீப்ரா கிராசிங். நெக்ஸ்ட் 11 to 15 ரீட் பண்ணலாமா? பாருங்கள். 11th one டார்ச் லைட், 12th one பிளாட்ஃபார்ம், 13th one ட்ரெயின் விசில், 14 கேப்டன், 15th one கியூ. டார்ச் லைட் உங்களுக்கு தெரியும், நைட் வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா டார்ச் லைட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்க்கவே முடியாது, ஏன்னா இப்போ தான் கரண்ட்டு நமக்கு போகிறது மாதிரியே இல்லை, டெய்லிக்குமே இருக்கிறதுனால இதை என்ன பண்ணலை, நம்ம யாருமே யூஸ் பண்ணலை. கொஞ்சம் ஒரு 10 years பேக் பார்த்திங்கன்னா எல்லா ஹவுஸ்லேயும் வச்சுருப்பாங்க. சரியா? வித்தியாசமாக வச்சுருப்பாங்க டார்ச் லைட், மாடர்னாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிளாட்ஃபார்ம். ரோட்டில் நம்ம வாக் பண்ணும்போது பிளாட்ஃபார்மில் தான் வாக் பண்ணணும், அதுக்காக தான் வாக் பண்ணுறதுக்காக தான் ரோட்டில் சைடில் கட்டி விட்டுருப்பாங்க. சரியா? அதில் தான் என்ன பண்ணணும்? நம்ம வாக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரெயின் விசில். 13th one ட்ரெயின் விசில் கேட்டிருப்பீங்க, நம்ம ஸ்கூல்லையே மெனி டைம்ஸ் கேட்டிருப்பீங்க அப்படி தானே. ட்ரெயின் வந்து போகும்போது இம்பார்ட்டன்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த ட்ராக்கில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ ட்ராக்கில் போய் பாருங்கள், நிறைய பேர் வாக் பண்ணிட்டு கூட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறது மாதிரி விசில் ஃப்ளோ பண்ணிட்டு தான், ரொம்ப சத்தமாக ஃப்ளோ பண்ணிட்டு தான் ட்ரெயின் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கேப்டன், ஷிப்பை வந்து ட்ரை பண்ணுறவங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் கியூ. எங்கேயாவது போகணும் அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா க்யூ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரஷ் வந்து குறையும். சரியா? இப்போ நீங்கள் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிறீங்க, வேனில் வந்து ஏறணும், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அந்த பிளேஸில் என்ன பண்ணணும்? க்யூ ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வேனில் ஏறி உங்களோட வீட்டுக்கு போகலாம். அதே இது ரஷ்ஷாக போய் குவிஞ்சு ஃபஸ்ட்டு நான் ஏறணும், அடுத்தது நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முந்திக்கிட்டே இருந்தோம்னா என்ன செய்ய முடியாது? சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியாது. ஓகேவா? ஸோ இந்த 15 வரைக்கும் ஒன்ஸ் மோர் நம்ம ரீட் பண்ணிவிட்டு ரோமன் நம்பர் 2க்கு போகலாம். Roman number 1 dictation words: travel, aeroplane, traffic signal, helmet, track, helicopter, stream, pedal with your feet, dream, zebra crossing, 11th one torchlight, 12th one platform, 13th one train whistle, கேப்டன், லாஸ்ட் ஒன் கியூ. சரியா? ஸ்பெல்லிங் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் கொஞ்சம் கஷ்டம்தான், நீங்கள் ஸ்பெல்லிங் படித்து தான் ஆகணும், மீனிங்கும் தெரியணும், ஸ்பெல்லிங்கும் படித்து பார்க்கணும். அதுக்கு தான் ஒரு வேர்டை 10 times 15 times எழுதி பாருங்கள், கண்டிப்பாக மைண்டில் செட் ஆகும். ஓகேவா? ரோமன் நம்பர் 2 போகலாம். ரோமன் நம்பர் 2 fill in the blanks. ஒன் டைம் நான் ரீட் பண்ணிவிட்டு மீனிங் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன், தேர் ஆர் ஸ்டாண்டீஸ் இன் த சிட்டி பஸ்ஸஸ். There are standees in the city buses. Second one, the pillion rider should be careful. The pillion rider should be careful. Third one, we walk on the platform.
we walk on the platform. Fourth one, we don't play on the road. We don't play on the road. Last one, I like to travel. I like to travel. Once more read பண்றேன் பாருங்க. Roman number 2. Fill in the blanks. There are standees in the city buses. The pillion rider should be careful. We walk on the platform. We don't play on the road. I like to travel. First one, there are standees in the city buses. Standees na நிற்கிறவங்க. சரியா, லோக்கல் பஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க, பேக்கில் தொங்கிக்கிட்டே போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து கொஞ்சம் ரஷ்ஷு கம்மி, ஏன்னா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை சரியா, அதனால் வந்து ரஷ் வந்து மார்னிங் கம்மியாக இருக்கும். காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் தொங்கிக்கிட்டே போவாங்க சரியா. ஸோ லாஸ்ட்டில் அப்படி நின்றுக்கிட்டே போகிறவங்களோட பேர் தான் ஸ்டாண்டீஸ். சிட்டி பஸ்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அப்படி போவாங்க. செகண்ட் ஒன், த பில்லியன் ரைடர்ஸ் ஷுட் பி கேர்ஃபுல். பில்லியன் ரைடர்னால் யார் தெரியுமா? ஓகே, உங்களுக்கு தெரியாது சொல்கிறேன். இப்போ வந்து பைக்கில் 2 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படி தானே. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் டேடி வந்து ட்ரைவ் பண்ணுறாரு, பைக்கை வந்து ஓட்டுறாங்க, பேக்கில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஒரு பர்சன் இல்லைனா 2 பர்சன். ஸோ அந்த டிரைவருக்கு பேக்கில் உட்காந்துருக்கவங்களோட பேர் தான் பில்லியன் ரைடர் சரியா. பைக்கில் இல்லைன்னா ஸ்கூட்டியில் சரியா. இந்த வெஹிக்கிளில் ஃப்ரெண்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறவங்க யார்? எஸ், டிரைவர். இப்போ உங்கள் மம்மி வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ மம்மி வந்து டிரைவர். உங்கள் டேடி பேக்கில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் டேடி யார்? பில்லியன் ரைடர் சரியா. சம்டைம் உங்கள் டேடி வந்து வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுவாங்க, அவர் வந்து டிரைவர். உங்கள் மம்மி பேக்கில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க யார்? எஸ், பில்லியன் ரைடர் சரியா. புரிஞ்சிருச்சா? ஸோ பேக்கில் இருக்கவங்க என்ன பண்ணணும், எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேக்கில் இருக்கவங்க அங்கே இங்கே பார்த்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நீட்டாக அவங்கள்ட்ட மம்மியாலேயோ உங்கள் டேடியாலேயோ ட்ரைவ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களும் எப்படி இருக்கணுமா? கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா. ஸோ த பில்லியன் ரைடர் ஷுட் பி கேர்ஃபுல். தேர்ட் ஒன், வி வாக் ஆன் த பிளாட்ஃபார்ம். சொல்லிட்டேன் ஏற்கனவே, பிளாட்ஃபார்முங்கிற வேர்டுக்கு நம்ம ரோட்டில் வாக் பண்ணும்போது பிளாட்ஃபார்மில் தான் வாக் பண்ணணும். எனக்கு தான் வந்து தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் வந்து வாக் பண்ணி போனீங்கன்னா அவ்வளோதான். ஸோ பிளாட்ஃபார்ம் அதுக்காக தான் கட்டி விட்ருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், வி டோன்ட் ப்ளே ஆன் த ரோடு. ரோட்டில் என்ன பண்ணக்கூடாது? ப்ளே பண்ணக்கூடாது. வெஹிக்கிள்ஸ் எப்போ வேணாலும் வரலாம், ஸோ ரோட்டில் என்ன பண்ணக்கூடாது? ப்ளே பண்ணக்கூடாது. ஃபிஃப்த் ஒன், ஐ லைக் டு ட்ராவல். எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சரியா. ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணலாம். ரோமன் நம்பர் 2, fill in the blanks. There are standees in the city buses. The pillion rider should be careful. We walk on the road. We don't play on the road. I like to travel. சரியா. ரோமன் நம்பர் 3 போகலாமா? ஓகே பாருங்கள், ரோமன் நம்பர் 3 ரொம்ப ஈஸி தான். ரைமிங் வேர்ட்ஸ் சரியா. 2 letters இல்லைனா 3 letters கொடுத்துருப்போம், அது முடிகிறது மாதிரி வேறு வேர்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணணும் ஓகேவா. ரைமிங் வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு வேர்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணலாம், ஆனால் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இருக்கிறது மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஓபி ஆப். இந்த ஓபி வச்சு முடிகிறது மாதிரி 4 or 5 வேர்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் சரியா. ஹாப், டாப், பாப், மாப். ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் ஓபி ஆப், அதுக்கு ஆன்சர் பாருங்கள், ஹெச்ஓபி ஹாப், டிஓபி டாப், பிஓபி பாப், எம்ஓபி மாப் சரியா. ஹாப்னா என்னது? எஸ், தாவுறது சரியா. ஃப்ராக் என்ன பண்ணும்? எஸ், லீப் பண்ணி ஹாப் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ஒன் டாப்னா பம்பரம், உங்களுக்கு பிடிச்சது தான். நெக்ஸ்ட் ஒன் பாப் அப்படின்னா பிளாஸ்டர் பண்ணுறது, வெடிக்கிறது. இப்போ வந்து ஸ்மால், அதாவது கையில் வச்சு வெடிக்கக்கூடிய பட்டாசு கூட வந்திருக்கு அப்படி தானே. அதை என்ன பண்ணுவீங்க? வாங்கிட்டு போய் அவங்களோட பக்கத்தில் யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களோட ஃபேஸில் எறிகிறீங்க சரியா. அது என்ன சத்தம் வரும்? எஸ், வெடிக்கிற சத்தம் வரும் இல்லை, அந்த சத்தத்தோட பேர் தான் பாப். நெக்ஸ்ட் ஒன் மாப், அது உங்களுக்கு தெரியும், உங்களோட மம்மி உங்களோட ஹவுஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லை, அதுதான்
சரியா? ஒன்ஸ் மோர் ஓபி ஆப், அதோட ஆன்சர் பாருங்கள். ஹச்ஓபி காப், ஹாப்னா தாவுறது. டிஓபி டாப், டாப்னா பம்பரம். பிஓபி பாப், வெடிக்கிற, அதாவது பட்டாசு வெடிக்கக்கூடிய அந்த பிளாஸ்டோ ஆகக்கூடிய சத்தம். நெக்ஸ்ட் ஒன் எம்ஓபி மாப், ஹவுஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த க்ளீனர். சரியா? நெக்ஸ்ட் ஒன் ஏடபிள்எல் ஆல், ஏடபிள்எல் ஆல் வச்சு முடியக்கூடிய வேர்ட்ஸ் ஏதாவது எழுதணும். இந்த ஃபஸ்ட் ஒனில் 4 தான் கொடுத்துருக்கேன். வேறு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை ரைட் பண்ணுங்க. மீனிங் வந்து கரெக்டாக வரணும். மீனிங்ஃபுல் வேர்டாக தான் ரைட் பண்ணணும். செகண்ட் ஒன் ஏடபிள்எல் ஆல், அதுக்கு ஆன்சர் பாருங்கள். டால், வால், ஃபால், கால், பால். டிஏடபிள்எல் டால், டால்னா ரொம்ப உயரமாக இருக்கிறது. டால், அதோட ஆப்போசிட் வேர்டு என்னது? எஸ், ஷார்ட். ஷார்ட்னா ரொம்ப குட்டையாக இருக்கிறது. டால்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வால், வால்னா சுவரு. சரியா? நெக்ஸ்ட் ஒன் ஃபால், ஃபால் டவுன், கீழே உழுவுறதுக்கு சொல்கிறது ஃபால். நெக்ஸ்ட் ஒன் கால், கால்னா கூப்பிடுறது. சரியா? யாரையாவது கால் கூப்பிடுவோம் இல்லையா? ஃபோனில் கூட கூப்பிடலாம். அதுக்கப்புறமா போயிட்டு இருக்கிறவங்கள நேம் சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட் ஒன் பால், பால்னா நீங்கள் விளையாடக்கூடிய பந்து. இதுக்கெல்லாம் மீனிங் சொல்லிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. எல்கேஜியில் யூகேஜியில் படித்த வேர்ட்ஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஏடபிள்எல் ஆல், ஆன்சர் பாருங்கள். டிஏடபிள்எல் டால், டபிள்யூஏடபிள்எல் வால், எஃப்ஏடபிள்எல் ஃபால், சிஏடபிள்எல் கால், பிஏடபிள்எல் பால். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐஎன்ஜியிங், ஐஎன்ஜியிங் முடிகிறது மாதிரி வேர்ட்ஸ் ரைட் பண்ணணும். கிங், விங், சிங், ரிங். ஒன்ஸ் மோரி பண்ணுறேன். கிங், கிங்னா யார்? எஸ், ஓல்டன் டேஸில் கண்ட்ரீஸை ரூல் பண்ணுவாங்கள, கிங், அரசன், அப்படி தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் விங், விங்ஸ், இறகு. சரியா? பேர்ட்ஸ் வந்து விங்ஸ் இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியும்? எஸ், ஃப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் சிங், சிங்னா பாடுறது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் ரிங், ரிங்னா மோதிரம். ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா? நம்மளோட 5 ஃபிங்கர்ஸில் ஒரு ஃபிங்கரோட நேம் ரிங் ஃபிங்கர். அந்த ரிங் ஃபிங்கர்லாம் என்ன வியர் பண்ணுவோம்? எஸ், ரிங், மோதிரம் வியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஐடி இட், இட் முடிகிறது மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணணும். பிஐடி பிட், எஸ்ஐடி சிட், ஹச்ஐடி ஹிட், பிஐடி பிட். ஒன்ஸ் மோரி பண்ணுறேன். இட், ஐடி இட், பிட், சிட், ஹிட், பிட். சரியா? பிட், பிட்டுனா குழி. சரி, நிறைய இடத்துல இருக்குது. இப்போ வந்து ரோடை பாருங்கள். ரோடு எப்படி இருக்குது? குண்டும் குழியுமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அந்த பிட்டுனா குழி. சிட்டுனா உட்காந்துருக்கிறது. ஹிட், ஹச்ஐடி ஹிட்னா அடிக்கிறது. பிஐடி பிட்னா பிட்ஸ் ஆஃப் பேப்பர், ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பர். ரைம்ஸ் கூட படிச்சிருப்பீங்க தானே? பிட்ஸா பேப்பர், பிட்ஸா பேப்பர் ஞாபகம் இருக்கா? ஓகே, ஒன் டைம் சொல்லி பாருங்கள், மறந்துட போகிறீங்க. ஓகே, ஒன்ஸ் மோர் நம்ம அந்த ரைமிங் வேர்ட்ஸ் ரீட் பண்ணலாம். Roman number 3, OP op, hop, top, pop, mop. AWL all, tall, wall, fall, call, ball. Third one, INGing, king, bing, sing, ring. IT it, pit, sit, hit. Last one, bit. சரியா? வேறு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 4 பார்க்கலாம். ரோமன் நம்பர் 4, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். சரியா? ஈஸி தான். ஜஸ்ட்டு நம்ம லெசனில் படித்தது தான். அதை ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணலாம் கிளாஸை. ஃபஸ்ட் ஒன், ஹூ இன்வென்டட் ஏரோப்ளேன்? ஹூ இன்வென்டட் ஏரோப்ளேன்? ஏரோப்ளேனை யார் இன்வென்ட் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க? யார்? எஸ், மிஸ்டர் ரைட் பிரதர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஹூ இன்வென்டட் கார்? கார்னா தமிழில் என்ன பேர்? எஸ், மகிழுந்து. காரணம் தமிழ் நேம் என்னது? மகிழுந்து. இன்வென்டட்னா கண்டுபிடிக்கிறது. சரியா? அந்த காரை கண்டுபிடிச்சது யாருன்னா மிஸ்டர் ஃபோர்டு. ஃபோர்டுங்கிற ஒரு டைப் ஆஃப் காரும் இப்போ இருக்குது, நிறைய பேர் வச்சுருக்காங்க. சரியா? அதே மாதிரி காரோட நேம்ஸ் நிறைய, நீங்கள் வெளியே போகும்போது வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் போகுது. சரியா? நேம் பாருங்கள், பேக்கில் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நேம் பார்த்துட்டு வீட்டில் வந்து அந்த நேமை சொல்லுங்கள். இந்த காரை பார்த்தேன், ஒரு மிஸ்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கான், அவன் என்ன செய்வான் அப்படின்னா, வெஹிக்கிளில் நம்ம எங்கேயாவது சேர்ந்து போயிட்டுருக்கும்போது கார் எல்லாத்தையுமே பார்ப்பான். பார்த்துட்டு நெய்மை டக்குன்னு சொல்லிடுவான். அப்புறம் தான் நமக்கே யோசிக்கணும், இவ்வளோ வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் கார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், வெளியே போகும்போது வெளியில் அதாவது நிறைய ஷாப்புக்கெல்லாம் நெய்மெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, நெய்மெல்லாம் வாசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், வர கிளாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லெட்டர்ஸ் தெரியாமல் போய் வெளியில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை ரீட் பண்ண முடியுமா? முடியாது. படித்தாதான் ரீட் பண்ண முடியும். சரியா? ஸோ கிளாஸை கவனித்தா கண்டிப்பாக என்ன வேணாலும் ரீட் பண்ணலாம். அந்த அண்ணா மிஸ்ஸு சொன்னேன்ல, அந்த அண்ணா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான் படிக்கிறாங்க. ஆனால்
காரில் இருக்கக்கூடிய நேமை நீட்டாக சொல்லுவாங்க. சரியா? ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், வெளியே போகும்போது காரோட நேமு, சில காரில் வந்து நிறைய கோட்ஸ் பேக்கில் எழுதியிருப்பாங்க, ஆட்டோவில் கோட்ஸ் எழுதியிருப்பாங்க, பைக்கில் அதே மாதிரி கோட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. சரியா? நீங்களும் வாசிங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன். ஹூ இன்வென்டட் கார்? காரை வந்து யார் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு? எஸ், மிஸ்டர் ஃபோர்டு. தேர்ட் ஒன் பாருங்கள், விச் இஸ் காமன் இன் மும்பை அண்டு லண்டன்? விச் இஸ் காமன் இன் மும்பை அண்டு லண்டன்? மும்பை அண்டு லண்டனில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளோட நேமை சொல்கிறாங்க. சரியா? மும்பை அண்டு லண்டனில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளோட நேம் என்ன அப்படின்னா, டபுள் டக்கர் பஸ் இஸ் காமன் இன் மும்பை அண்டு லண்டன். டபுள் டக்கர் பஸ்ஸாக மிஸ் டவுட் வரும் இல்லை? இப்போது நமக்கு வந்து ஒரே ஒரு இதில் தான் பஸ் இருக்கும். பிக்சரை பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் டபுள் டக்கர் பஸ்ஸு. கீழே ஒரு ஃப்ளோரு, மேலே ஒரு ஃப்ளோர். சரியான ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். நம்ம வீட்டில் ஸ்டெப்பில் ஏறி போவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், ஸ்டெப்பில் ஏறி மேலே போய் இருக்கணும். ஒரே ஒரு கண்டக்டர் தான் இருப்பாங்க, 2 சைட்ஸும் டிக்கெட் எடுக்கிறது மாதிரி. சரியா? அதாவது என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, வாசல்லே இருப்பாங்க, வாசல்லையே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் மேலே போகணும். சரியா? ஸோ இதுதான் வந்து டபுள் டக்கர் பஸ். இது வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா, மும்பை அண்டு லண்டனில். சரியா? அது மட்டும் இல்லை, ட்ரிபிள் டக்கர் பஸ்ஸும் இங்கே இருக்கான். சரியா? டபுள் டக்கர் பஸ் மட்டுமா இல்லை, இதுக்கு மேலே இன்னும் ஒரு ஃப்ளோர் இருக்கிறது மாதிரி ட்ரிபிள் டக்கர் பஸ்ஸும் இங்கே இருக்கான். சரியா? காமனாக இது அதிகமாக இருக்கிறது மும்பை அண்டு லண்டன். ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. DECKER டக்கர். டபுளுக்கு ஸ்பெல்லிங் பாருங்கள், DOUPLE டபுள், DECKER டக்கர். டபுள் டக்கர் பஸ் இஸ் காமன் இன் மும்பை அண்டு லண்டன். பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள். Give an example of a popular two-wheeler in India. Give an example of a popular two-wheeler in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலரான டூ வீலர். எஸ், ஸ்கூட்டர் தான். சரியா? பைசைக்கிள் கூட இப்போ நிறைய பேர்கிட்ட இல்லை, அதுவும் 2 wheels தான் இருக்குது. பஸ் ஸ்கூட்டர் தான் நிறைய இருக்குது. லாஸ்ட் ஒன் பாருங்கள். How many members can a van usually have? How many members can a van usually have? அதாவது வேனில் மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணலாம். அதில் யூஸ்வலி மினிமமாக எவ்வளோ பீப்புள்ஸால் ட்ராவல் பண்ண முடியும்? எஸ், 15 பீப்புள்ஸால். சரியா? எவ்வளோ பீப்புள்ஸ் தான் ட்ராவல் பண்ண முடியும்? எஸ், 15 பீப்புளால் தான் வேனில் ட்ராவல் பண்ண முடியும். சரியா? இந்த 5 கொஸ்டின்ஸையும் நம்ம ஒன் டைம் ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணிவிட்டு கிளாஸை க்ளோஸ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் 5 கொஸ்டின்ஸுமே. ரோமன் நம்பர் 4, ஆன்சர் த ஃபாலோயிங். நம்பர் 1, who invented aeroplane? Wright brothers. Second one, who invented car? Mr. Ford. Third one, which is common in Mumbai and London? A double decker bus is common in Mumbai and London. Fourth one, give an example of a popular two-wheeler in India. Scooter. Last one, how many members can a van usually have? 15 people. சரியா? உங்களோட நோட்டில் உடனே ரைட் பண்ணிக்கோங்க. 2 GK கொஸ்டின்ஸோட கிளாஸை க்ளோஸ் பண்ணலாம். இசைக்கருவிகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது வயலின். சரியா? இசைக்கருவி அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஜிகேல பார்த்தோம். அதோட குயின் யார் அப்படின்னா வயலின். செகண்ட் ஒன் பாருங்கள். தண்ணீரில் ஆப்பிள்கள் மூழ்காது. நீங்கள் ஒரு இதில் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. சரி, ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து அதில் வந்து ஒரு ஆப்பிள் இல்லைனா 2 ஆப்பிள்ஸை போடுங்க. அது என்ன பண்ணாதுன்னா கீழே போய் ஆகாது, அது வந்து சிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும், மிதந்துக்கிட்டே இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஆப்பிளுக்கு உள்ளாடி 23% ஆஃப் ஏர் இருக்குது. அதுக்குள்ளாடி ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, சீட் இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து அரை மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான். சரி, அந்த இடம் வந்து கேப்பாக இருக்கிறது, அந்த இடத்துக்குள்ளாடி ஏர் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணாது, இப்போ தண்ணியில் போட்டால் மிதந்துக்கிட்டே இருக்கும். சரியா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் உள்ளே இருக்குது. எஸ், 23% ஆஃப் ஏர் உள்ளே இருக்கிறதுனால தான் ஆப்பிள் தண்ணியில் போட்டால் என்ன ஆகாது, கீழே போகாது, மேலே மிதந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. லெசன் 2ல் இருக்கக்கூடிய நோட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். 1 and 2 போயம் எல்லாமே முடிச்சிட்டோம். இங்கிலீஷில் இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அதெல்லாம் மிஸ் என்ன பண்ணுவோம், அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் பாய்.